சொல்வது யார்க்கும் எளியவாம், அரிது சொல்லிய வண்ணம் செயல். மறுபடியும் சொல்கிறேன், சொல்வது யார்க்கும் எளியவாம், அரிது சொல்லிய வண்ணம் செயல். அதாவது, நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இதை நான் சாதிப்பேன் என்றெல்லாம் சொல்வார்கள், வீர முழக்கம் செய்வார்கள். ஆனால் அப்படி அவர்களால் செய்ய முடியாது என்பதுதான். சொல்லித் துணிக என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. சொல்லித் துணிக, சொல்லிய வண்ணம் செயல் என்றெல்லாம் இன்னொரு திருக்குறளும் இருக்கிறது. நீ எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து இதை நம்மால் செய்ய முடியுமா என்று பலமுறை சிந்தித்து ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதனால்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், சொல்வது எளியவாம். எளிய முறையில் சொல்லிவிடுவார்கள், ஆனால் செயல்படுத்தும் பொழுது அவரால் முடியாமல் போய்விடும். இதைத்தான் திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் திருக்குறளில் எழுதினார். 1330 பாடல்களை எழுதினார். அறம், பொருள், இன்பம். எனவே நாம் எதை சொன்னாலும் யோசித்து சொல்ல வேண்டும். சொல்லிய பின்பு பின்வாங்கக்கூடாது, அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் சிந்தித்து இது சரியா, இது தவறா, முடியுமா, முடியாதா என்றெல்லாம் ஆராய்ந்து பிறகுதான் சொல்ல வேண்டும். முன்னாடியே ஒரு வீரத்தை சொல்லிவிட்டு பின்னாடி கோழையாக போகக்கூடாது என்பதுதான் கருத்து. எனவே எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதுதான் முழுமையான பாடல். நீ எதை செய்தாலும் எண்ணி செய், பிறகு பின்வாங்காதே என்பதுதான். எனவே சொல் அதிகாரம் அதுதான். எதையும் ஆராய்ந்து சொல்ல வேண்டும். குருட்டாம்போக்காக நான் இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன் என்றெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அதை செய்து காட்ட வேண்டும். இதுதான் கருத்து. இது எல்லோருக்கும் பொதுவானது. திருவள்ளுவர் இதை சொன்னார் என்றால் அவன் போகும் வழியில் பலரை சந்திக்கிறார், வீரம் பேசுகிறார்கள், பின்னாடி பணிந்து விடுகிறார்கள், காலில் விழுந்து விடுகிறார்கள். இதுதான் இன்றும் அரசியலில் நடக்கிறது. இன்றளவும் இந்தியாவிலும் சரி, உலகத்தில் எல்லா இடத்திலுமே ஒன்று சொல்வார்கள், பின்னாடி பின்வாங்கி விடுவார்கள். அவர்கள் யோசித்தே சொல்வதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் இதையெல்லாம் ஆராய்ந்து தான் சொன்னார், சும்மா சொல்லவில்லை. அதை ஆராய்ந்து பலமுறை அதை பார்த்து கேட்டு எப்படி வாழ்க்கையில் நடக்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள், நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் அவர் நன்றாக அறிந்து ஆராய்ந்து தெளிவடைந்து அவர் தான் சொல்கிறார். எனவே நாமும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு நூல், அதுதான் திருக்குறள் என்று சொல்லி திருவள்ளுவரின் பெருமையையும் திருக்குறளின் மகத்துவத்தையும் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க பல்லாண்டு, வாழ்க தமிழ்நாடு.